மக்களே, பிக் பாஸ் காமன் மேன்ல இருந்து 3 பேரு பிக் பாஸ் வீட்டுக்கு போறாங்க. இந்த ஷோவோட வெற்றியாளர்கள் இந்த 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வேற மாதிரி பரவிட்டு இருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்றதையும் பிக் பாஸ் சீசன் 10ஓட லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ, அதை பற்றியும் அதை தாண்டி இன்னொரு 2 விஷயங்கள் இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ 4 விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் நான் எத்தனை வாட்டி சொல்லியும் ஃபாலோவே பண்ணாமல் பார்க்குறீங்க. ஐயா, ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், காமன் மேன்ல 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்ற ஒரு தகவல். அதில் யார் யார் தெரியுமா? ஸோ டைரக்டாக கிரீன் கார்டை வாங்கி ஸோ பல பேரோட மக்கள் மனதில் இப்போ இருக்கிறாங்கன்னா, முனியம்மா அப்படின்ற நபர் வந்து மக்கள் மனதில் ஒரு பயங்கரமான ஒரு கவர்ந்துருக்கிறாங்க. இந்த ஷோ மூலியமாக, அவங்களுடைய பேச்சு மூலியமாக, அவங்க நடந்துக்கிற விதம் மூலமாக நிறைய விஷயத்துல மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கான சப்போர்ட் இப்பவே கூட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபர் பிக் பாஸ் காமன் மேன்ல செலக்ட் ஆயிட்டாங்க ஃபைனல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது. ஓகே, ஸோ முனியம்மா வீட்டுக்குள்ளே போகிறது நம்ம கூட விருப்பப்பட்டோம். போனாங்கன்னா பிக் பாஸுக்கு ஏற்ற ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ பிக் பாஸில் அவங்களுடைய இதுவே ஒரு வேற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பிக் பாஸ் டீமுக்கும் அது தேவைப்படுது. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேசுறதால கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து பிக் பாஸ் போய் சேரும். ஒரு பிக் பாஸை ரிவைவ் பண்ணுறதுக்கான முயற்சி நடக்கும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸுக்கு இது ஒரு குரூஷியலான டைம். ஏன்னா எல்லா பிக் பாஸும் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குது. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு மாசம் கேப் இருந்ததால இவங்க டிஆர்பி வரலன்னு பேசிக்கலாம். ஆனா இந்த வாட்டி எல்லா டைமும் ஒரே இதுல ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாத்தையும் ஈஸியா கம்பேர் பண்ணிடுவாங்க. அந்த கம்பேரிசன்ல தமிழ் எந்த இடத்துல போய் நிக்க போகுதுன்றது பார்க்கணும். கடந்த 3 சீசனா டிஆர்பி கீழே இறங்கிட்டு தான் இருக்கு, பெருசா ஏறின பாடில்லை. அதனால இந்த சீசனை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மாத்திரணும், இம்பாக்ட் பண்ணிடணுன்ற மாதிரி பேக்ரவுண்ட் டீம் ஒர்க்லாம் நிறைய மாத்திருக்கிறாங்க. ஆனா கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி செயல்படுறாங்கன்றதான் முக்கியம். பின்னாடி டீமை மாத்துங்க, என்ன வேணாலும் மாத்துங்க, கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த சீசனை தூக்கி நிறுத்தினா மட்டுமே உண்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பொட்டென்ஷியலான கேம்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸும் தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்ப்போம் அதை பண்றாங்களான்ட்டு. ஸோ அதனால முனியம்மா செலக்ட் ஆயிருக்காங்களாம். 2வது வேற யாருன்னா கரிஷ்மா அப்படின்ற ஒரு நபர். ஸோ அவங்க ஓல்டுல வச்சு இன்னைக்கு எபிசோட்ல வேற மாதிரி பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்தந்த இதெல்லாம் கடந்து ஃபைனல்ல உள்ள போறாங்கன்ற ஒரு தகவல் வெளியாகுது. கரிஷ்மா ஒரு தைரியமான ஒரு நபர். வீட்டுக்குள்ள போனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஏஜ்ல அவங்கள வச்சு சேனல் ஒரு சில கண்டென்ட் நிறைய ஃபிளேவர்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட ஃபிளேவர் கரிஷ்மா கிட்ட இருந்து வரும். அந்த காதல், லவ், ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் காமன் மேன்லயே வந்து பாத்தீங்கன்னா காதல் தொடக்கம் ஆயிருச்சுன்ற மாதிரி எம்சிஏ அரவிந்துக்கும் இவங்களுக்கும் அவங்க பேசுற விதங்கள், இவங்களுக்கு அவர் சொல்லித்தர, அவங்களுக்கு இவரு சொல்லித்தர அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கனெக்ஷன் உருவானதையும் ஃப்ரேம் நிறைய இடத்துல காமன் மேன்லயே வச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்துல இவங்களை எடுத்துட்டு போவாங்க நான் நினைச்சிருந்தேன். அந்த வகையில இவங்க போயிருக்கிறாங்களா. 2வதா. 3வது வேற யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன் கௌசிக். அவர் என்னையா பண்ணாரு, அவர் எதுக்கே நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா பேசும்போதே தெளிவா பேசல, இங்கிலீஷ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ்ல பேசுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி தமிழ்ல பேசினாரு. ஆனா என்ன பண்ணாரு, மேபி அடுத்தடுத்த ரவுண்ட்ல மேபி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் உள்ள கொண்டு போயிருக்கலாம். அதுல நல்லா அவருடைய ரிசல்ட்டை ஷோ கேஸ் பண்ணியிருந்தா வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு பேசுறோம். அடுத்து செகண்ட் தேர்ட் இதுல வந்து என்ன அவர் பயங்கரமா பண்ணியிருந்தா நம்மளும் பாராட்ட தான் போறோம். அப்படி என்ன பண்ணியிருக்காருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்ப இந்த 3 பேர் கன்ஃபார்மா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுதான் இல்லை. இப்படி ஒரு நியூஸ் பரவுது இல்லையா? ஸோ அது எப்ப கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, கிராண்ட் லான்ச் நடக்குதுல செப்டம்பர் 6 விஜய் சேதுபதி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருல, அன்னைக்கு தான் இதுல கன்ஃபார்ம் ஆகும். அது எப்படி நடக்குன்னா, ஸோ ஆக்சுவலா ரூல் புக் படி அந்த பிக் பாஸ் காமன் மேன் படி 5 பேர் மினிமம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்கன்றது தான் கருத்து. இப்போ வந்திருக்கிறது 3 பேரோட பேரு. அப்ப அந்த 3 பேரை செலக்ட் பண்ணி அமைச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. அன்னைக்கு ஒரு ஓட்டிங் ப்ராசஸ்ன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் நடக்கணும். பிக் பாஸ் காமன் மேன்ல மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஓட்டிங்ல யாரு டாப்ல இருக்காங்களோ அந்த 3 பேரும், அதை தாண்டி ஜட்ஜஸா இருக்காங்கல்ல, ஜட்ஜஸ், ஆங்கர், இவங்கெல்லாம் சேர்த்து 2ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணி அந்த கிராண்ட் லான்ச் அப்ப ஓட்டின் அடிப்படையில் இந்த 3 பேரு, ஜட்ஜஸ் அடிப்படையில் இந்த 3 பேருன்னு சொல்லி 6 பேரை வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க. அன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து கிராண்ட் லான்ச் ஸ்டேஜ்ல இதை சொல்லுவாரு. அப்போ அந்த பிக் பாஸ் காமன் மேனோட ஜட்ஜஸ்லாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் சொல்லி அவங்கள உள்ள அமுச்சு விடுவாங்க. அதுதான் ப்ராசஸ்.
அப்படிதான் தெலுங்குல நடந்திருக்கு. அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எதை பேஸ் பண்ணி இங்க ஷோ அங்க வந்துச்சோ அந்த ஷோல என்ன நடந்ததுன்ற எடுத்துக்காட்டு தான் சொல்லுவோம். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த 3 பேர் கன்ஃபார்மான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஷோ முடிஞ்சிருச்சு. இப்ப காமன் மேன் ஷோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஓட்டிங் அடிப்படையிலும் ஜட்ஜஸ் அடிப்படையிலும் இதன் அடிப்படையில் தான் இங்க நடக்க போகுது. அதுக்கு நடுவுல என்ன மாற்றங்கள் வேணா நிகழலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். சரி, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் முனியம்மாள் அவர்கள் வந்து வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் செலக்ஷன் நடந்தது, நான் எப்படி இதெல்லாம் போனேன்றதையும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பா மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்றதையும் சொல்லிட்டு, எனக்குள்ள நிறைகள் இருக்கு, குறைகள் இருக்கு. ஸோ நிறைகள் குறைகள் இருந்தாதான் ஒரு உண்மையான மனுஷன். ஸோ பிக் பாஸ்ல போய் எனக்கு வர என்னுடைய இயல்புகள் எல்லாத்தையும் நான் காட்டுவேன். ஸோ மக்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, மக்கள் வந்து என்ன சாடினாலுமே ஓகே, அதெல்லாம் நான் கத்துக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு, எனக்கெல்லாம் பயமே கிடையாது, எனக்கு தோன்றதை நான் பண்ணிட்டே போறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதா இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பான்மை எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னும் போது வரவேற்கத்தக்க விஷயம். அதுலயும் குறிப்பா இந்த பிக் பாஸ்குள்ள போகணுன்ற எண்ணெல்லாம் அவங்களுக்கு இல்லையா. அது அவங்க பையனும் அவங்க தங்கச்சியும் ஏதோ பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பிக் பாஸோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்றத இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆரி அவர்கள் ரீசெண்டா ஒரு ட்வீட்டுக்கு மெசேஜ் பண்ணி ரீப்ளே பண்ணியிருந்தார். என்னன்னா, திஸ் இஸ் எ பிக் பாஸ் ஆடிஷன், நாட் ஏ நார்மல் இன்டர்வியூ. த ஜட்ஜஸ் ஆர் டெஸ்டிங் த கண்டஸ்டன்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹவு தே ஹேண்டில் ப்ரெஷர். If they can't handle just 1 hour of tough questions and pressure, how will they survey 100 days of Big Boss facing difficult tasks, mental and physical challenges, and people with completely different personalities? So don't simply call the judges approach rude. They are testing how the contestants react under the pressure. Judges will then அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு ஆரி அர்ஜுனன் என்ன தெரியுமா ரீப்ளே பண்ணியிருக்கிறாரு? My task was to prepare them, not to hurt anyone. Inside the Big Boss house it will be much tougher. Thank you for understanding அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுக்குள்ளே போனாதான் இங்கே வந்து அந்த ஒருத்தவங்க சொன்னாங்களே நைட்டி எக்கெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைவர்ஷன் வேணும். வீட்டுக்குள்ளே போனால் டைவர்ஷன் கிடையாது, அங்கே பல டென்ஷனை எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அதை பிக் பாஸ்ன்ற இடத்துல வந்து எந்த டைவர்ஷனுமே இல்லாமல் ஃபோனும் இல்லாமல் முகத்தை ஒவ்வொருத்தரை பார்த்துக்கும் போது அங்கே மச்சு அதிகமான டென்ஷன் அதிகமான இது எல்லாமே இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஜட்ஜஸ் இப்படி நடந்துக்கிறது ஓகே, ஆனால் கண்டஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம்னு இருக்குல்ல, டாஸ்க் வைங்க என்ன வேணா வைங்க, அது நான் தப்பே சொல்லலை. கண்டஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்புறது உங்களுடைய வேலை. ஆனால் கண்டஸ்டன்ஸுக்கு தேவையான மரியாதையை கொடுங்கயா, கண்டஸ்டன்ஸுக்கு தேவையான ஒரு இதுவை கொடுங்க. அதை தான் உங்ககிட்ட இல்லை. குறிப்பாக ராஜு அவர்கள் பேசுறது, அவர் ஏதாவது ஒரு அஃபண்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவர் வந்து பேசுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்கள டெஸ்ட் பண்ணி உள்ள அனுப்புறதுலாம் நியாயம், ஆனால் அதை நியாயமான முறையிலும் அவங்களுக்கு ஏற்ற மரியாதையை கொடுத்து பண்ணீங்களான்றதான் எங்களோட கேள்வி. அதில் மாற்று கருத்துல. ஸோ இதுலையுமே என்ன சொல்லியிருக்கிறார், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டுட்டு பிக் பாஸ் 10 ஜியோ ஹாட் ஸ்டார் விஜய் டெலிவிஷன்ற மாதிரி டேக் பண்ணியிருக்காரு. அப்போ ஆரி அர்ஜுனன் இதை போட்டிருக்காருன்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் காமன் மேன் ஷோ முடிஞ்சிருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம் இதன் அடிப்படையில். இது 2 விஷயமா. அடுத்ததாக இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது மக்களே. ப்ரோமோ என்ன ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டிக்கிச்சி அப்படின்ற மாதிரி விஜேஎஸோட ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்களா 2 நாளைக்கு முன்னாடி, அந்த ப்ரோமோ தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லட்டோமா அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் பேச உடனே கீழே ஒரு சாட்சின்னு இருக்காரு. அவர் ஒரு இந்த மாதிரி கானா பாடல் இந்த மாதிரி ரேப் பண்ணுற ஒரு நபர் போல. அவர் வந்த உடனே அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாடுறார். அந்த பாட்டில் என்னன்னா டைலாக் கேளுங்க. ஓகே, அழுகிறான் பொய் சொல்லி புழுவுறான், அழுகிறான் பொய் சொல்லி புழுவுறான், கொளுத்தி போட்டு நழுவுறான், அப்படியே பழசை தோண்டி கிளவுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ரைமிங்கில் இந்த மாதிரி அழுவுறான் புழுகுறான் தழுவுறான் கிளவுறான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதை தாண்டி குப்பையை தொட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் டாஸ்கில் நடக்கிற அடிதடியிலேருந்து 100 கேமரா இருக்கு. ஆனால் 100 கேமராவை தாண்டி 101வது கேமராவா விஜய் சேதுபதி செயல்படுறாரு, விஜய் சேதுபதி இருக்காருன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. 101 கேமரா, விஜய் சேதுபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவார். முதல்ல 1 எபிசோடே ஷூட்டிங் பிஸியில் பார்க்குறாரான்றது தெரில, இதில் 101வது கேமரான்ற மாதிரி பில்டப் மட்டும் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு. ஆனால் அதில் ஒன்று சொன்னாங்களே, வன்மமும் அன்பும் கலந்து நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி கொடுத்து இந்த காமன் மேலெல்லாம் வந்திருக்கிறாங்க, கெத்தா வரப்போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பாட்டெல்லாம் கெத்தா அப்படின்னு பில்டப் பண்றீங்க, ஆனா அதை ரியாலிட்டியில பண்றீங்களா, காமன் மேனர் தான் உள்ள அனுப்புறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. முனியம்மாளுக்கு யூடியூப்ல 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ்,
அந்த கரிஷ்மாக்கு இன்ஸ்டாகிராம்ல 1.20 லட்சம் ஃபாலோவர்ஸு. அந்த ஜேசன் கௌசிக்கு மட்டும்தான் ஃபாலோவர்ஸே கம்மியா இருக்கு போல. அவருக்கு தான் அந்த காமன் மேன் கேட்டகரியில வராரு போல இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமன் மேன்லயே வருது அப்படின்னு நான் கூட திரும்ப கேட்கலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைலாக் வருது, நீங்களும் விட மாட்டீங்க உங்களையும் விடாதுன்ற மாதிரி. பிக் பாஸ் சீசன் 10 செப்டம்பர் 6 மணிக்கு காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நல்லா இருக்கு, நீங்களும் விட மாட்டீங்க உங்களையும் விடாது. தயவு செய்து விஜய் சேதுபதி எப்ப இந்த ஷோ விட்டு போவாரு அப்படின்னு சொன்னீங்கனாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சீசன் தான் அவருக்கும் கடைசியான சீசனா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ணலனா ஆல்ரெடி 2 சீசன் படுத்துருச்சு. இந்த சீசன் படுக்காம காப்பாத்துறது விஜய் சேதுபதியோட கையில இருக்குது. அதை காப்பாத்துவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். இதுதான் 3வது அப்டேட். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன், என்னன்னு மறந்து போச்சு மக்களே. ஆரியோட மேட்ரு 1, அந்த 3 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க 2, இந்த ப்ரோமோ 3, இந்த 3 தான் நினைக்கிறேன், வேற எதுவுமே. அதுக்கப்புறம் அந்த முனியம்மா வீடியோ போட்டு வீடியோவில் சொன்ன தகவல், இந்த 4 விஷயம் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த 4 பேர் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் நிறைய கம்பேரிஷன்ல இருந்து எல்லாத்துலேயும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் வரப்போகுது. எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆனாலும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாட்டீங்க, அதை மட்டும் பண்ணிருங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்கிறேன், எண்டில் சொல்கிறேன், பண்ணுவீங்கன்றது தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன், பண்ணிருங்க ஐயா. ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிவண்ணன். மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பை கெஸ்.